போன்றே ஒமா ஹலக்குத்துல் ஜின்ன வல் இன்ச இல்லாலி யாபுதுன், நாம் மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் என்னை வணங்குவதற்காக வேண்டியே தவிர படைக்கவில்லை என்பதாக அல்லாஹு தாலா சொல்கிறான். ஆக மனித இனம் என்று ஒன்றும் ஜின் இனம் என்று ஒன்றும் இருக்கிறது. அதாவது மற்ற ஆடு மாடுகள் பறவை இனங்கள் கடலில் இருக்கக்கூடிய இவைகள் எல்லாம் முக்கல்லஃப் கிடையாது. முக்கல்லஃப் என்றால் அவைகளுக்கு 6 அறிவு கொடுக்கப்பட்டு வணக்கங்கள் கடமையாக்கப்பட்ட இனங்கள் கிடையாது. வணக்கம் அல்லாஹ்வால் வணக்கம் கடமையாக்கப்பட்ட இனம் இருக்குதே, அது மனித இனமும் ஜின் இனமும் தான். அல்லாஹு தாலா மனிதனை போன்றே அவைகளுக்கும் அறிவுகள் இருக்கிறது. அவைகளுக்கும் பெண் ஜின் இருக்கு, ஆண் ஜின் இருக்கிறது, அவர்களுக்கும் குழந்தைகள் பிறக்கும். இப்படியெல்லாம் ஜின்களில் ஒரு இனம் இருக்கிறது, அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான். இப்போ நாம் கேமராக்களில் பதிவாகுது, வேற்று கிரகத்தில் ஆள் வந்துட்டாங்க, அப்படி ஒரு வீடியோ வந்துச்சு, இப்படியோ எல்லாம் சொல்லப்படுவது எல்லாம் யதார்த்தத்தில் ஜின்களை சில சமயத்தில் பார்த்து விட்டு தான் அப்படி சொல்கிறார்களே தவிர அவர்களுக்கு அந்த ஞானம் இல்லாததின் காரணத்தினால் வேறொரு கிரகத்திலே ஆள் இங்கு வந்து விட்டதா அவர்கள் கருதுகிறார்கள். அப்படி கிடையாது. அசலில் ஒரு சில சமயங்கள் ஜின்களுடைய உருவங்கள் பதியப்பட்டிருக்கலாமே தவிர அசலில் என்னவென்று கேட்டால் வேற்று கிரகத்தில் என்றெல்லாம் ஆள் வர இல்லை அன்பர்களே. இது அல்லாஹு தாலா துன்யாவிலேயே ஜின் என்ற ஒரு இனத்தையும் வைத்திருக்கிறான். நாம் மனிதர்கள் படைக்கப்படுவதற்கு முன்னால் துன்யாவில் ஜின்கள் தான் இருந்துச்சு. துன்யா முழுக்க ஜின்னுங்கள் இருந்தது. ஜின்கள் இபாதத் செய்து கொண்டும் அவைகளில் ஈமான் கொண்ட ஜின்களும் இருந்தது, அல்லாஹுவை மறுத்துவிட்ட காஃபிரான ஜின்களும் இருந்தது துன்யாவில். அல்லாஹு தாலா மனித இனத்தை படைத்தான். அப்போது மனித இனத்தை படைக்கும் பொழுதுதான் மலாய்த்துமார்கள் என்ன கேட்டாங்க, யா அல்லாஹ் இவர்களையா படைக்கப் போகிறாய்? இவர்கள் துன்யாவில் ஃபசாது செய்வார்கள், குழப்பம் செய்வார்கள், இரத்தத்தை ஓட்டுவார்கள். இப்படியெல்லாம் மலாய்த்துமார்கள் அல்லாஹ்விடத்தில் ஆட்சேபனை செய்தார்கள். எப்படி மலாய்த்துமார்களுக்கு தெரியும்? மனிதன் அல்லாஹ் இப்போ தான் படைக்க போறேன்னு சொல்கிறான், அதுக்காட்ட மனுஷன் ஃபசாது பண்ணுவான், துன்யாவில் என்ன செய்வான், ரத்தத்தை ஓட்டுவான் என்ற செய்தியெல்லாம் மலாய்த்துமார்களுக்கு எப்படி தெரியும் என்றால் இந்த விளக்கத்தையும் எழுதுகிறார்கள். துன்யாவில் ஜின்னுங்க அவ்வளோ அநியாயம் பண்ணிட்டு இருந்துச்சு. மனிதர்கள் படைக்கப்படுவதற்கு முன்னால் இந்த பூமியில் ஜின்னுகள் அவ்வளோ ஃபசாது பண்ணி கொண்டு தங்களுக்கு மத்தியில் சண்டையிட்டு கொண்டு போர்கள் செய்து கொண்டு இருந்தது. இதை மலாய்த்துமார்கள் தெரிந்து வைத்திருந்ததின் காரணத்தினால்தான் மனிதர்களை படைக்கப் போகிறேன் என்று சொல்லும் பொழுது அதே ஆட்சேபனை இங்கே செய்தார்கள் எழுதுறாங்க. ஆண்பர்ல ஜின் இனம் என்பது மனித இனத்திற்கு முன்னால் இருந்து இருக்கிறது. அதே போன்று அல்லாஹு தாலா ஜின் இனத்திற்கு நீண்ட வயசுகளையும் கொடுத்திருக்கிறான். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஹதீஸ் ஷரீஃப்களில் வருது, ஷைத்தான் சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஷைத்தான்கள் எல்லாமே ஜின் இனத்தை சார்ந்தவர்கள். அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்கிறான், கான மினல் ஜின்னி, இப்லீஸ் இருக்கிறானே அவன் ஜின் இனத்தை சார்ந்தவன், ஜின்களின் தந்தை அவன். எப்படி மனிதர்களுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாமோ அந்த மாதிரி ஜின்னுடைய தந்தை இப்லீஸ். கான மினல் ஜின்னிங்கள் அல்லாஹ், அவன் ஜின் இனத்தை சார்ந்தவன். ஷைத்தான் என்பது